இந்த சைடு பாருங்க, இது பிஎஸ்எல்வி, இது ஜிஎஸ்எல்வி. இது வந்து சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். இது வந்து சஸ்பென்ஷன் சொல்லுவோம்ல, அது சஸ்பென்ஷன். இது எப்படி ஜம்முன் இருக்குது. ஃபாரின்ல அதிகமாக இதே மாதிரியான இதுலலாம் வந்து வச்சிருப்பாங்க. கும்கி படத்தில் நடிச்சதுக்கப்புறம் தம்பி சும்மா தான் இருக்காப்புல, நான் தான் வாங்கிட்டு தம்பிக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன். எங்கே இருங்க, தந்தமே ஒரு மாதிரி டைப்பில் இருக்கு மக்களே. நான் டைனோசர் படம் பார்த்ததுலேருந்து எனக்கு பிடிச்சது இது வந்து தாவர உண்ணி கிடையாது. ஏங்க, டைனோசர் புழுக்க போட்டிருக்கு மக்களே. படத்துலலாம் பெரிய எல்லா மனுஷனையும் திம்மா, நான் முடிஞ்ச கடிச்சு தின்னுக்கோ மக்களே. டைனோசர் இன்னைக்கு சாப்பிடுது மக்களே. முடியல, கண்டினியூஸா போக போக வயசாகிட்டு இருக்குதுன்னு நல்லா தெரியுது. மக்களே, நம்ம வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஸ்டெம் பார்க்குக்கு வந்து வந்திருக்கோம் மக்களே. ஸோ தூத்துக்குடியில் வந்து இந்த ஸ்டெம் பார்க் வந்து இருக்குது. இது ஃபுல்லாமே வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது மக்களே. ஸோ இதை தான் வந்து நமக்கு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ண போகிறேன். இங்கேருந்து பாருங்களேன், அதுலேயே வந்து கொடுத்துருக்கு பாருங்க. டிஎன்ஏ, அடுத்து டெலிஃபோன் எப்போ கண்டுபிடிச்சது, அப்புறம் ஸ்பீக்கரு, லைட்டு, அடுத்து உள்ளே இருக்கிற அனட்டமி, ஃப்ளைட்டு ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயரு ஃபார்முலா அப்படியே போட்டு சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த போட்டு ஸ்டெம் பார்க்கு. ஸோ உள்ளக்க நம்ம போயிட்டு வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வந்து காட்டுற மக்களே. இதில் டைம் வந்து பார்த்துக்கோங்க, காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் வந்து 7 o'clock வரைக்கும். இதில் வந்து சில்ட்ரன்ஸ்லாம் 10 rupees, அதுக்கடுத்து அடல்ட்ஸ் ஃபுல்லாமே வந்து 20 rupees வந்து போட்டிருக்காங்க மக்களே. அதுக்கடுத்து வந்து குறுந்திரையகம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்கு வந்து ஏதோ வந்து லேடி பார்க்குற மாதிரியா, அதுக்கு வந்து 30 rupees, அடல்ட்ஸ்க்கு 30 rupees போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கோலத்தின் அறிவியல்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக உணவு போட்டிருக்காங்க, 30 rupees. நம்ம டிக்கெட் எடுத்துட்டு போய் உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். என்னெல்லாம் ஜாதி வீடியோ எடுப்பீங்களா? ஃபோன்பே இருக்கு. இது உள்ளக்க தேட்டர் உண்டுன்னு போட்டிருக்கு, மினி தேட்டர். அது உண்டு. மினி தேட்டர். தேங்க்யூ. ஸோ என்ட்ரன்ஸ் உடனே மக்களே, என்ட்ரன்ஸ் வந்த உடனே இந்த சைடு பாருங்க, இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது மனிதன் வந்து எப்படி வளர்ந்தான் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அதாவது இந்த சைடு வந்து குரங்குல வந்து அப்படியே வரிசையாக வளர்ந்து வந்து இதில் வந்து மனுஷன் வந்து வந்திருக்கான் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இந்த சைடு பாருங்க, இந்த சைடு வந்து நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த சைடு வந்து நிறைய விஷயம், இந்த சைடு ஒரு பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க, இந்த சைடு வந்து ஒரு பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வானியல் மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து காட்டுறேன் பாருங்க. முதல்ல இந்த சைடு வந்து கவர் பண்ணுவோம். நிறைய விஷயம் வந்து இருக்குது, நான் அதை வந்து உங்களுக்கு அப்படியே எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ணுறேன். பாருங்க, இதுதான் தோணுது வந்து சுழல் காற்று அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. சுழல் காற்றுனா எப்படின்னா இங்க பாருங்க, கொஞ்சம் சோலார் குக்கரா மக்களே. இது வந்து சோலாரை வச்சு எப்படி வந்து சமைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் தெரியுதுன்னா இதுல இருந்து அப்படி லைட் வந்து ரெஃப்ளெக்ட் வந்து ஆகும் மக்களே. இங்கே காட்டுறேன், லைட் வந்து இதுல பட்டு இதுல ரெஃப்ளெக்ட் வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இந்த சைடு வந்து சமைச்சிக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா ஏன்டா கேஸ்லாம் கண்டுபிடிக்க போறீங்க. இவங்க அடுத்து வந்து உங்கள் பலத்தை சோதிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா, இந்த இருக்கு பாருங்க, இந்த கயிறு இருக்கா, இந்த கயிறை பிடிச்சி இழுத்தா மேலே வந்து இது வந்து தெரியும் மக்களுக்கு. லெவல் தெரியுது, இழுக்கு நான் வந்து இழுக்க மக்களே ப்ரெஷர் கிட்ட ஒத்த கையில் இருக்கிறேன். அதனால நான் வந்து பலசாலி இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, நான் ஒரு பெரிய பலசாலி. போதும் மக்களே, முடியல, கை வலிக்கு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து இங்க இந்த பிரிட்ஜ் வந்து எப்படிலாம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க பாருங்க. கண்டிலீவர் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இது. இது வந்து நீங்க பார்த்துருப்பீங்க எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க ஆதவன் படத்துல வந்து, ஆதவன் படம் தானே, ஆமா ஆதவன் படம், அதுல வந்து சொல்லுவாங்கல்ல டார்ஜிலிங்ல இருக்கும்ல, நீ இருக்கிறதே வந்து டார்ஜிலிங்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்ட்ரக்சர் மக்களே. அடுத்த பிரிட்ஜுடைய ஸ்ட்ரக்சர் இங்க பாருங்க, இது வந்து ஆர்ச் பிரிட்ஜ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது ஆர்ச் பிரிட்ஜ் எப்படி வந்து கர்வ்ல வந்து போட்டிருக்காங்க பாருங்க. இது வந்து பீம் பிரிட்ஜ் மக்களே.
இது நானே இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி அஸ்ஸாமில் வந்து இருக்கான் இந்த பீம் பிரிட்ஜ் அப்படிங்கிறது. அந்த சைடும் கீழே வந்து போட்டிருந்தாங்க. இது வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்காங்க இந்த பிரிட்ஜ். இது வந்து பீம் பிரிட்ஜ் வந்து அஸ்ஸாமில் வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுதான் மக்களே சிக்கிமில். இது வந்து சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். இது வந்து சஸ்பென்ஷன் சொல்லுவோம்ல, அது சஸ்பென்ஷன். இது எப்படி ஜம்முன்ட்டு இருக்குது. இது ஃபாரினில் அதிகமாக இதே மாதிரியான இதில் வந்து வச்சுருப்பாங்க. சரி பாருங்க, இது வந்து டைட் டார்ச் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டைட் டார்ச் மக்களே. இதில் வந்து இப்படி கருவாக இதுதான் இது பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கொல்கட்டாவில் வந்துருக்கு. விவேகானந்தா சேட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பஞ்சாலி அப்படிங்கிற லொக்கேஷனில் இருக்குது, கோவா ஸ்டேட்டில். அட்டல் சேது பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் வந்து ஒரு பேர் வந்து வச்சுருக்காங்க. எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. அதே மாதிரியான மினி ஆர்கிடெக்சர் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து லைட்டுன்னு நினைக்க மக்கள் ஒன்றுமே தெரியலையே. உங்களுக்கு எதுவும் தெரியுதான் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஃபேன் இருக்குது, இங்கேருந்து சோலார் இருக்குது. ஓ மக்களை புரிஞ்சிருச்சு. மேலே சோலாரு. இது வந்து வெப்ப ஆற்றலை வந்து மின் ஆற்றலாக மாற்றுதல். எப்படி கண்டுபிடிச்சா நான் பார்த்த உடனே. இதுக்கு தான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். நாங்களும் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட், அதனால் எங்களுக்குலாம் இது வந்து தெரிஞ்சிடும். உங்களுக்கு தெரியல இல்லை, நான் தான் காட்டியிருக்கேன். மக்களை எங்கே பாருங்கள், இது என்னமோ போட்டிருக்கு பாருங்கள், மறைக்கப்பட்ட சைக்கிளாம். மக்களை எங்கே பாருங்கள், இதனுடைய இதை பாருங்கள் எப்படி இருக்கு. அப்படியே சைக்கிள் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும் பாருங்க. இந்த தெரியுதா மக்களை, சைக்கிள் ஸ்ட்ரக்சர் தெரியுதா? இதில் தெரிகிறதா மக்களே, தெரிகிறதா? சைக்கிள் ஸ்ட்ரக்சர் வந்து தெரியுதா? இதில் வந்து ஒவ்வொரு மண்ணுடைய டைப் வந்து வச்சுருக்காங்க மக்களே. ரெட் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து சிவப்பு மண். அதுக்கடுத்து இது வந்து செந்நிற களிமண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரில கிளியராக. இது வந்து கருப்பு மண், அதாவது நம்ம வந்து கரிசல் மண் சொன்னோம்ல அது. இந்த சைடு ஒன்று வந்துருக்கு பாருங்க, இது வந்து மவுண்டெயின் சாயில், மலை மண்ணுன்னு சொல்கிறாங்க. இது வந்து கிளியராக வந்து தெரியுதான்னு பாருங்க, தெரியல உங்களுக்கு. ஆனால் டெசர்ட் சாயில், பாலைவன மண். இதுதான் பாலைவன மண்ணுக்களே. இதெல்லாம் வந்து நான் ஆடு ஜீவிதம் படத்தில் பார்த்தது தான். நிறைய இருக்குது மக்களே. இங்கே பாருங்க, இது வந்து பாறையுடைய ஸ்ட்ரக்சர். ஒவ்வொரு பாறையும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சயின்டிஃபிக்காக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சைடு வந்து பாருங்கள், இதுவும் ஒவ்வொரு டைப் வந்து ஸ்டோன் மக்களே. இந்த சைடு ஃபுல்லாமே கொஞ்சம் நிறைய டீட்டெயில் வந்துருக்கு. ஸ்டீல் சைட்ஸ் அது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஷேப்பில் வந்து போட்டிருக்காங்க. ஸ்டீலுடைய டைப்பில் வந்து போட்டிருக்காங்க மக்களே. பீமு, அந்த சதுரமா, அந்த இது கம்பி ராடு மாதிரியா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே பந்த போடுறோம் பாருங்க, அது எப்படி போகுது. அப்படியே அதனுடைய சென்டர் பாயிண்ட்டை நோக்கி அப்படியே உள்ள போய் அப்படியே அங்கே வந்துடும் மக்களே. இதுதான் உந்தம்னு சொல்கிறாங்க. இந்த இருக்கு பாருங்க, இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட் இருக்கா, அந்த சீட்டில் உட்காந்துட்டு இப்படி அப்படியே ரவுண்ட் அடிச்சு விடணும் மக்களே. அப்படியே அது சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த ஹேண்டில் இருக்கு பாருங்க, இதை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி இந்த சைடு, அதாவது சொந்தமாக நம்மளே வந்து இது வந்து அப்படியே சுத்திகள். அடுத்து அந்த சைடு நிறைய இருக்கு மக்களே. அந்த சைடு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் மக்களே. இந்த சைடு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடு ஒன்று இருக்கு பாருங்க. இது வந்து உராய்வு எவ்வாறாக உதவுகிறது. இந்த பால் இது இருக்கா, இது அப்படியே பிடிச்சி மக்களே தம்மானுக்கு மக்களே. அதாவது கீழே ஸ்ப்ரிங் வந்து இருக்கும் மக்களே. ஸ்ப்ரிங் வந்து இதுல வந்து இல்லை. நோக்கி ஸ்ட்ரக்சரை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் இந்த சைடு வந்து பிளாங்க்ஸ் விதி. கருப்பு வெள்ளை நிறத்துடன் பல்வேறு வண்ணங்கள் பூசப்பட்டது. உங்களால் வந்து ஒன்று பக்கம் தட்டுகள் இடையே வெப்பநிலை அதிசயம். அதாவது இது வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து அதிகமாக வெப்பத்தை வந்து கடத்தும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒயிட் மட்டும் வந்து அதிகமாக வந்து கடத்தாத மக்களே, அது நமக்கே தெரியும். ஒவ்வொரு கலரும் அதிகமாக அப்படியே கடத்திட்டு வந்து இது வந்து ரொம்ப அதிகமாக வந்து கடத்தும். பிளாக் கலர் 1+1 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன இருக்கு பாருங்க,
இதை தூக்கும்போது வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். கீழே உள்ளதை தூக்கும்போது அதிகமான வெயிட் இருக்கும். ஆனால் அதிகமான வெயிட் வந்து கிடையாது. ஆனால் நம்மளுடைய திங்கிங் வந்து அப்படி இருக்குமா? ஆனால் மேலே இருக்கிறது தான் அதிகமான வெயிட், கீழே இருக்கிறது வந்து ஒரு கூடு மாதிரி தான் இருக்கும். ஆக மொத்தம் வந்து இதை தூக்குறத ஸ்ட்ரென்த்தை விட இதையும் சேர்த்து தூக்குறது வந்து கம்மியாக தான் வந்து எனர்ஜி வந்து தேவைப்படும். எப்படி இருக்கு இது? மிதக்கும் பறவைன்னு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த அதனுடைய நோஸ் மட்டும்தான் இதில் வந்து டச் வந்துருக்கும். இது ரெக்கையெல்லாம் அப்படி இருக்கு வந்துருங்க. எப்படி எப்படி அடுத்தீங்களா? அதனுடைய மூக்கு மட்டும்தான் அதில் வந்து பட்டிருக்கும். நிற்க பாருங்க. இது நான் உங்களுக்கு காட்டுறேன் மக்களே. அதுக்கு முன்னாடி எந்த சைடு மாதிரி பாருங்க. இந்த வால் இருக்கா? இந்த வால் வந்து சைன் அலைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்படியே தூக்கி இது இப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பால் அப்படியே போய் பாருங்க. அப்படியே போய் அங்கேருந்து இந்த வருது பாருங்க. இங்கே வந்து ஃபைனல் அங்கே வந்து கிடந்து அவ்வளோதான். தூக்கிட்டு போயிட்டாங்களா மக்களை? இதில் வந்து ஒரு பால் வந்து உண்டு. அந்த பால் வந்து இல்லையா? இந்த சைடு சீசா மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கு. இந்த இதில் போயிட்டு நீங்கள் தூக்குனீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ, அதாவது இதனுடைய மைய ஃபோர்ஸ் இருக்கா, அது இங்கே வர 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 ஃபோர்ஸ் வந்து அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ நான் வந்து அதிகமான ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறேன், அதுக்கு வந்து அவ்வளோத்துக்கு கொடுக்கல. ஆனால் ரெண்டுமே ஒரே வெயிட் தான். இதுக்கு என்னென்னா கொடுக்கவே முடியல மக்களே, அப்படி இருக்கு. அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து அதிகமான ஃபோர்ஸ் வந்து ஸ்ப்ரிங், இதுவும் அதே மாதிரியான ஃபோர்ஸ் வந்து கொடுக்க முடியாது ஸ்ப்ரிங்கு. இதுவும் அதே மாதிரி கொடுக்க முடியாது. அதாவது அதனுடைய மையப்பகுதி இருக்குல்ல, அந்த மையப்பகுதி இருந்து அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதனாலலாம் ரெண்டு எல்லாமே வந்து சேம் வெயிட் தான். ஆனால் இது ஃபோர்ஸிங் வந்து அது ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுத்துடலாம். இது வந்து மியூசிக் கிட்டார் இந்த இருக்கா, இதை எடுத்து அப்படியே வரிசையா அப்படி தட்டணும் மக்களே. இதுதான் கேட்கா, அவ்வளோதான். அப்புறம் இதுக்கு இங்கே போட்டுட்டு நம்ம அடுத்த இதை பார்க்க போகிறோம் மக்கள். இங்கே பிடிக்குது, அதை அழுத்த முடியலையா? இந்த மோட்டர் ஸ்டார்ட் ஆனோடனே தண்ணி வர மாட்டேங்குது. வருமா? வரும் வரும். ஆயில் இருக்கு, ஆயில் வச்சிருக்கோம். இந்த எனர்ஜி அப்புறம் எப்படி சொல்லி இதை பார்க்குறோம். ஒரு 5 நிமிஷம் தருமா? 5 நிமிஷம் சுத்தினாதான் இதுல இருந்து தண்ணி வருமா? முடியல. நானும் வேகமா சுத்திட்டே இருக்கேன். எங்க ரொம்ப முயற்சி பண்ணி வேஸ்ட் ஆயிடுச்சு மக்களே. தண்ணி வரல. ஆயில் ஏதாவது ஊற்றி வச்சிருக்காங்களா மோட்டரில்? முடியல. கண்டினியூஸா போக போக வயசாகிட்டு இருக்குதுன்னு நல்லா தெரியுது மக்களே. நம்ம இஸ்ரோக்கு வந்துடுவோம். நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்எல்வி அண்ட் பிஎஸ்எல்வி ரெண்டையும் வந்து கீழே வந்து தீ வந்து வைக்கணுமா, அப்போ தான் மேலே போவோம். அதுக்காண்டி நம்ம வந்து இன்வைட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துருக்கோம். இதில் வந்து வச்சுட்டு அப்படி நம்ம கிளம்ப போக வேண்டியதான். இது பிஎஸ்எல்வி, இது ஜிஎஸ்எல்வி மக்கள். டோட்டல் ஹைட்டை பாருங்க. இந்த சைடு பாருங்க. இது பிஎஸ்எல்வி, இது ஜிஎஸ்எல்வி, ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறது மக்களே. உங்களுக்கு அடுத்து என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே காட்டேன். இதில் வந்து நீங்கள் இந்த காது கூடி பேசுனீங்கன்னா இது வந்து பேசுமா, ஹலோ அப்படின்னு இது வந்து பேசுமா. எங்கடா இது? பேசவே இல்லை. நம்மளை ஏமாத்திட்டாங்க மக்கள். இங்கே பீரியாடிக் டேபிள் ஃபுல்லாமே வந்து கெமிஸ்ட்ரி சம்மந்தமாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து வச்சிங்கன்னா கரெக்டாக வரும் மக்களே. கரெக்டாக இதுக்கு பிளான்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு கெமிஸ்ட்ரி லைனு, நம்ம கெமிஸ்ட்ரி சைடு போகணும். நம்ம இந்த சைடு
மக்களே யானையை பார்த்துருக்கீங்களா? ஏங்க இது நம்ம பையன் தான். இப்போ தான் புதுசாக வந்து வாங்கியிருக்கேன். விலை 1,00,000 ரூபா. உங்களுக்கு வேணா சொல்லுங்க. கும்கி படத்தில் நடிச்சதுக்கப்புறம் தம்பி சும்மா தான் இருக்காப்புல. நான் தான் வாங்கிட்டு தம்பிக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கேன். எங்கே இருங்க தந்தமே ஒரு மாதிரி டைப்பில் இருக்கு மக்களே. செம்மையா இருக்கு பாருங்க. இவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கா? ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து ஒரு மாதிரியான பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்கிறது மக்களே. யானைக்கு காது தான் பெருசா இருக்கும்னு நம்ம அடுத்து போவோம். யார் உடும்பா? இது பாருங்க மக்களே எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. முள்ளு மாதிரி இது இருக்கு. ஏறி உட்காந்து சதக் சதக் எனக்கு கண்ட இடத்துல குத்திடுவோம். ஜம்முன் இருக்கா? படத்துல பாக்குறதோட ரிஜெக்டட். டைனோசர்னா ஜம்ப் பண்ணணும். ரெக்க வச்சுட்டு இருந்தானா சரிப்படுமா? இங்க பாருங்க இவன் தான் டைனோசர். நான் டைனோசர் படம் பார்த்ததுல இருந்து எனக்கு பிடிச்சது இது வந்து தாவர உண்ணி. தாவர உண்ணி கிடையாது. இவன் வந்து ஒன்று செய்ய தாவிட்டே போயிட்டே இருக்கும். இவனை வச்சு ஒரு பிரச்சனையும் கிடையாது மக்களே. டேஞ்சரான ஒரு தான். கை வச்சாலே ஆடுது மக்களே. ஏங்க டைனோசர் புழுக்க போட்டிருக்கு மக்களே. டைனோசர் புழுக்க போட்டிருக்கு. படத்துலலாம் பெரிய எல்லா மனுஷனையும் திம்மா நான் என்ன கடிச்சு தின்னுக்கோ மக்களே. டைனோசர் இன்னைக்கு சாப்பிடுது மக்களே. இங்க பாருங்க கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கும். யாராவது பார்த்தாங்கன்னு என்ன பண்ணுங்க இருங்க மக்களே. டைனோசர் இன்னைக்கு செஞ்சு வச்சிருக்கீங்க. பன்னிக்கும் காண்டாமிருகத்துக்கும் ஏதோ கனெக்ஷன் தப்பா கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. இது மக்களே இது வந்து ஓவிராப்பர் அப்படின்னு சொல்றாங்க. முட்டை கொள்ளைக்காரனா இவன். போடாங்கிட்டு இவனி பார்த்தாலே அருவருப்பா இருக்குடா. இங்க பாருங்க நம்ம பையன். என்னடா எல்லாவனும் டிஃப்ரெண்டா இருக்கீங்க. அவங்களாம் பார்த்ததே இல்லை. இந்த இருக்கான் பாருங்க மக்களே. எனக்கு தெரிஞ்சு இவன் தான் மக்களே தாவர உண்ணி. டைனோசர்லயே நல்ல செல்ல பிராணி இவன் தான் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா சைடு இருக்கிற எல்லாமே வந்து அழிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. மெயின்டெனன்ஸ்லாம் இல்லை. ஆடுது. தயவு செய்து மேலைகளை விழுந்துடாத. அப்புறம் என் உயிரை காப்பாற்ற முடியாது. சாரி உன் உயிரை காப்பாற்ற முடியாது மக்களே. நிக்கோ பாருங்க எவ்வளோ பெரிய நீர் யானை. இது நீர் யானை கிடையாது மக்களே. காண்டாமிருகம். காண்டாமிருகமே எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க இது காண்டாமிருகமா? அது கண்ணு வரைக்கும் தான் நான் ஹைட்டாவே இருக்கேன். நானே 5.6 5.8 அடி 6 அடி. என்னை விட ஹைட்டா இருக்குது மக்களே. இங்க பாருங்க எல்லாவனையும் சேர்த்து வச்சிருக்கோம். இவன் பேர் வந்து பிராச்சியோசரஸ் அப்படின்னு சொல்லாங்க. பிராச்சியோசரஸ் ஏன்டா இப்படி தூங்கிட்டு இருக்கேன்? நான் டைனோசர் கிட்ட போறேன். எவ்வளோ பெரிய டைனோசர் தலையாட்டுறானா? ஆட்டலானா ஆட்டிடுவோம். ஆடுதா தலையை ஆட்டிடுவோம் மக்களே. இங்க இருக்க பாதி இது வந்து டேமேஜ் ஆயிடுச்சு மக்களே. அதை வந்து இன்னும் ரெனோவேட் பண்ணாங்கன்னா இன்னும் மக்கள் நிறைய பேர் இங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்ப்பாங்க. இங்க பாருங்க இந்த சைடு ஃபுல்லாமே வந்து அனிமல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம வந்து நம்ம விலங்கியல் சைடு அப்படிங்கிறதுனால நமக்கு விலங்குகள் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து புளியே நேரில் பார்த்துருக்கேன். புளியை பிடிக்க கூப்பிட்டாலே நான் வருவேன். ஆனால் பூனையை பிடிக்க கூப்பிட்டா நான் வரமாட்டேன். மெயின் என்னன்னா மான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்களா மானுக்கு கொம்புல ரெக்க முளைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கு. செம்மையா இருக்கு பாருங்க. அப்படியே பறந்து அந்த சைடு இருக்கு அந்த சைடு இருக்க இருந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா மானே அவ்வளவு வெயிட்டா இருக்கு மக்களே. அவ்வளவுக்கு இருக்கு. இங்க பாருங்க இடம் வேற லெவல்ல இருக்கு மக்களே. இவன் என்ன பண்றான்? இவன் என்னடா பண்றான்? இங்க பாருங்க இவன் என்ன பண்றான்? செல்ல குட்டி உம்மா. இத பாக்குறதுக்கு யாரு மாதிரி இருக்கு சொல்லுங்க? தங்க குட்டி செல்ல குட்டி உம்மா. கடிச்சு கடிச்சு வச்சிடாதடா. இங்க பாருங்க அடுது. டேய் காட்டுவாசி போல உன்னதான்டா முடிஞ்சாடுறா. டேய் நீந்தாண்டா. இங்க திரும்பு. டேய் இங்க திரும்புடா. உன்னதான்டா. டேய் அங்கிட்டாக்குல பார்க்காத. நான் தான் கூப்பிடுறேன். இங்க பாரு. போய் இங்க பாரு. என்ன பாரு. டேய் என்ன பண்றா?
நீ என்ன பார்க்கல, துண்டை அவுத்து விட்டுரும் பத்துக்கோ. ஏய் பாடுறா, துண்டை அவுத்து விட்டுருவோம்டா. போடா வெண்ண இருங்க. பூனையா, இது பூனையா பேட்மேனா? சொல்லுங்க மக்களே, இது என்ன ஆட்டம் ஆடுது மக்களே? எங்க வருங்க கழுகு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. அந்த சைடு ஒரு டைனஸ் இருக்கு, அது வேணாம், நீ ரிஜெக்டட். வேற என்னது இருக்கு, நான் இங்கிட்ட உங்களுக்கு வந்து காட்டுறேன். வரிசையா நிறைய அனிமல்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் பர்டிகுலராக எனக்கு போய் காட்ட முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான விஷயங்கள் முன்னாடி வச்சிருக்காங்க, அதெல்லாம் வந்து அழிஞ்சு போச்சு. ஸோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு வந்து கவர் பண்றேன் மக்களே. அந்த இருக்கு பாருங்க, அப்படி வந்து நீங்க வந்து கடற்கரை ஓரங்களில் கப்பல்களில் பார்க்கலாம். அதே மாதிரியா அந்த சைடு வச்சிருக்காங்க. இந்த சைடு போவோம் மக்களே. இது வந்து நீங்க வந்து பார்த்துருப்பீங்க, நான் வந்து அபாகஸ்ல வந்து சின்ன வயசுல வந்து படித்தேன். ஆனால் அந்த அபாகஸ் எப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க 1 2 3 4. அந்த அபகஸ் எப்படி பண்ணணும்னு கடைசி வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் நான் 10 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருவேன். எதுக்கு தான் அதை வாங்கி வைப்பேன்னு எனக்கு தெரியல. அது விஷயங்கள் வந்து அழிச்சு வச்சிருக்காங்க. இதை வந்து இப்படி அழிச்சு வச்சா எப்படி எங்களுக்குலாம் தெரியும்? எல்லாருமே வந்து எல்லா விஷயங்கள்லையும் புத்திசாலியா இருக்க மாட்டாங்க. தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் அந்த ஸ்டெம் பார்க்குள்ள வராங்க. ஆனால் கடைசியில் யாருமே பாதி இதை வந்து அப்படியே விட்டுருதாங்க. இங்கே பாருங்க, இதை இப்படி சுத்தணும், இப்படி சுத்தினா இப்படி சுத்தும். சுத்ததா மக்களே? அதை சுத்ததை விட இது சுத்துறது ஈஸியா இருக்கு. இதுவும் அதே மாதிரி ஈஸியா தான் இருக்கு. கடைசி வரைக்கும் என்னதான் சொல்ல வராங்க? பரவளைய பாதை அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்றும் புரியல. டீட்டெயில் தெளிவா இருக்கலாம் மக்களே, அது இது இல்லை. இந்த இருக்கு பாருங்க, இதுல இருந்து பந்தை காணுமா? இந்த பந்தைங்கன்னு உருட்டி விட்டு அங்க போனோம். ஆனா பந்தை காணும். பாதி விஷயங்கள் இங்க எதுவுமே இல்லை மக்களே. அந்த வானத்துல வந்து நட்சத்திரங்கள்லாம் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ல வந்து தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அது. இது மட்டும் எனக்கு தெரியும், ஸ்கார்பியன். இது வந்து தேள் ஷேப்பு. இது வந்து மனுஷன் ஷேப்பா? ஸோ அவ்வளோத்துக்கு அப்படி இருக்கு மக்களே. இந்த சைடு பாருங்க, இதுதான் மக்களே இருக்குதுலேயே ஹைலைட்டுங்கிறங்க. அது இது இப்படி வரணும். என்னடா நீங்க வாங்கடா. அந்த வருது பாருங்க. இது சுத்தும். இது சுத்தும் போது அப்படி இல்லை, கரெக்டா இதுல வந்து இழுக்கும். ஏடா வாங்கடா, இந்த எழுதுட்டானா? ஆனா இது ஓகே, இது வந்துடாதானே கரெக்டா? இது வந்து இந்த இதுக்குள்ள வந்து வரணும் மக்களே. இது வந்து மொபியல் முறுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்கு மொபியல் முறுக்குன்னா என்னன்னே தெரியல, தெளிவாவே இல்லை. எங்க பாருங்க மக்களே, இது பார்த்தா ஈஸியா இருக்கும், இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கலாம். இதுவும் இப்படி சுத்திக்கிட்டே இருக்கலாம் மக்களே. இதையும் சுத்தம், இதையும் சுத்தணும். இது சுத்தினா உங்களுக்கு என்ன தெரிகிறது சொல்லுங்கள்? ஒன்றும் தெரியவில்லை. கோட்பாடு கணிதம்னு கொடுத்துருக்காங்க. மெய்நிகர் தோற்றம். இது வந்து இந்த விஆர் சோன் மக்களே, இதை பூட்டி தான் வச்சிருக்காங்க. இந்த சைடு இருக்கு பாருங்க, இதுல பந்து போடணும்னு நினைக்கிறேன். ஆனா பந்து இல்லை. பாதி விஷயம் இல்லை மக்களே. இங்க பாருங்க, இது பார்த்துருக்கீங்களா? இதை சுத்தணும் கரெக்டா. இது வந்து இதுக்குள்ள போயிட்டு வரும் பாருங்க, இந்த வருதா? அவ்வளவுதான். கூறுங்க கார் மக்களே, காருக்குள்ள உங்களுக்கு போய் காட்டுறேன். இங்க பாருங்க, இது கார் மக்களே. அதாவது இந்த சைடு கயிறு கட்டி இருக்கு, ஓகே. அந்த சைடும் கயிறு கட்டி இருக்கணும், அதுவும் இல்லை. எல்லாத்தையும் பிச்சு போட்டு அத்து போட்டு ஒன்றும் இல்லாம ஆக்கி வச்சிருக்காங்க. பாதி விஷயம் வந்து இங்க வந்து சரியில்லை மக்களே. எல்லாமே உடஞ்சிருக்கு. ஆரம்பத்துல இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்க இருங்க, நம்ம கார் ஓட்ட போகிறோம் மக்களே. இது உண்மையான ஒரு கார்ல இருந்து எடுத்துட்டு வந்து வச்சிருக்க மாதிரி இருக்கு. உண்மையான கார் தான் மக்களே. நான் கார் ஓட்ட போகிறேன், வரீங்களா? முதலில் தெளிவாக உட்கார்ந்து கொள்ளணும். கீழே இது ஆட்டோமேட்டிக் கார்னு நினைக்கிறேன். பிரேக்கு காணும், இது ஆக்சிலேட்டரு. இது வந்து பிரேக்குன்னு வச்சுக்கிடுவோம், ஏன்னா கிளர்ச்சை காணும். கீரை போடும் மக்களே, கீர் உழுது மக்களே. டாப் மக்களே, கீர் உழுதுங்க. இதுல போட்டுருக்கு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்கு, செகண்ட் கியர்.
என்னடா இந்த போட்டாச்சு போட்டாச்சு போட்டாச்சு. நான் பொல்லாதவன் சிங்கு சிக்குடு சிங்கு தாமஸ் ஆல்வா எடிசன். இது சர் சி.வி. ராமன். அறிவியல் பந்து என்னமோ வந்து போட்டிருக்காங்க. இங்கிட்ட வந்து நிறைய இது இருக்கு. இதுல வந்து இந்த மண்ணை போட்டு இப்படியே சுத்தி விட்டா விடும்ல, அது இதெல்லாம் பாக்குறதுக்கெல்லாம் வேஸ்ட். இதுக்குள்ள என்னமோ இருக்கு மக்களே. ஆகா ஆகா ஆகா, உள்ளக்கு என்னமோ தெரியுறது மக்களே. தெரியுறதா உங்களுக்கு? தெரியுறதா? இங்க பாருங்க, தெரிகிறதா? அந்த சைடு உள்ளது அப்படியே தலைகீழ தெரியுதுடா. இந்த இருக்கு பாருங்க, அவ்வளவுதான். அப்புறம் இந்த சைடு, ஓ இது திருப்பி பார்த்துக்கலாமா? ஒன்றும் தெரியல. இந்த உடஞ்சி போச்சு. ஒன்று நல்லா இருந்தா ஒன்று உடஞ்சி போகுது. ரொம்ப கேவலமா பண்ணி வச்சிருக்காங்க. இது தெரியுதா? இது சும்மா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது இல்லையா? இந்தா இருக்கு பாருங்க, இதுதான் பூமி. நான் தான் சாமி, அது பூமி. இதெல்லாம் நீங்க நம்பணும். இது அறிவியல் நாலேஜ் வளர்க்குற இடம். ஆனா இங்க பாதி விஷயம் இங்க வந்து ஒர்க் ஆகாம இருக்கு. இதெல்லாம் மக்களுக்காக நீங்க வந்து மறுபடியும் ரெனோவேட் பண்ணணும். முதல்ல எவ்வளவுத்துக்கு நீங்க வந்து முதன்மை கொடுத்தீங்களோ அதே மாதிரி வந்து பண்ணணும். நிறைய பேர் வந்து வருவாங்க. நீங்க வந்து கரெக்டா நீங்க ப்ராப்பரா வந்து அந்த இருக்கிற மிஷினரிஸ்லாம் நீங்க வந்து கொஞ்சம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து மக்கள் நிறைய பேர் வர்றதுனால அவங்க வந்து ஹேண்டில் பண்றதுனால அது வந்து உடஞ்சி போகும். தெரிஞ்ச விஷயம்தான். அதுக்குன்னு நீங்க வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. இதை வந்து கரெக்டான அதிகாரியெல்லாம் நீங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கரெக்டா பண்ணுங்க. ஏன்னா ஸ்டெம் பார்க் அப்படிங்கிறது ஒரு சாதாரணது கிடையாது. வேர்ல்டுல லார்ஜஸ்ட் ஸ்டெம் பார்க் அப்படின்னு சொல்லி இதை வந்து சொல்றாங்க. மெயினா என்னன்னா பசங்களுக்கு நிறைய நாலேஜ் வரும். இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க விளையாடுவாங்க. விளையாடுறதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால இதை வந்து நீங்க வந்து சீக்கிரமா இந்த உடஞ்சு கிடக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா மேக்சிமம் இது வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபிசியன்சியா பயனுள்ளதா இருக்கும். அதுக்காண்டி தான் நான் வந்து இதை சொல்றேன். அங்க ஓட்டை இருக்கா, இந்த ஓட்டை இருக்கா, இது கூடி பேசினா ஹலோ ஹலோ அப்படின்னு இந்த ஓட்டை கூடி வந்து நம்ம பேசினா அங்க வந்து கேட்கும் மக்களே. அங்கன்னு யாராவது காது வச்சாங்கன்னா அங்க கேட்கும். வீட்டுல சின்ன பசங்க குழந்தைங்கலாம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில ஸ்டெம் பார்க்கு வந்து கூப்பிட்டு வாங்க. இது வந்து லோ டிக்கெட்ல நல்லா ஒன் டே ஃபுல்லா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி நல்லா சுத்தி பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து பசங்களை கூப்பிட்டு வந்து இங்க என்ஜாய் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் மக்களே. ஏன்னா குட்டி குழந்தைங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு வந்து நிறைய இருக்கு இங்க. பாருங்க, விஷயம் இருக்கு. உங்களுக்கு லொகேஷன் கீழே வந்து பின் பண்றேன் மக்களே. இந்த ஸ்டெம் பார்க் வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஸ்டூடெண்ட்டு, சின்ன குழந்தைங்க இவங்களை தாண்டி நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து படிச்சு முடிச்சிருந்துருப்பீங்க. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அறிவியல் விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருந்திருப்பீங்க. மறக்காம இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் நேரடியாக போய் விசிட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் வீடியோவில் காட்டாத விஷயங்கள் நிறையவே இருக்கு. ஏன்னா சில விஷயங்கள் வந்து அழிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன். ஏன்னா அதை வந்து மறுபடியும் ரெனோவேட் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் நான் போயிட்டு உங்களுக்கு கிளியரான எல்லா எக்ஸ்பிளனேஷனும் வந்து கொடுக்குறேன். இதை கொண்டு போய் சேர்த்துருங்க எல்லாத்துக்கும். ஏன்னா வந்து ஒரு சயின்ஸ் ரிலேட்டடாக நான் வந்து வீடியோ பண்ணதில் எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ஆத்ம திருப்தி. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அறிவரசன் விளாக்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்கிற லைக் பட்டனையும் போட்டு விட்டுருங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பை பை.